சரஸ்வதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி இந்து ஆன்மீக சங்கமத்தின் மூலம் சில தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றியிருக்கின்றோம். அனைத்து தீர்மானங்களும் வாசித்த பிறகு எல்லா தீர்மானங்களுக்கும் சேர்த்து அனைவரும் இரு கரங்களையும் தூக்கி ஓம் என சொல்லி அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை வாசிக்கின்றேன். தீர்மானம் 1. உலகிலேயே தொன்மையானதும் உலகமெங்கும் உள்ள ஞானிகளால் போற்றப்படுவதும் மற்ற மதங்களையும் மதிக்கும் தன்மையுடைய ஒரே பாரம்பரியமான புனிதமான இந்து தர்மத்தை மதமாற்றம், ஒற்றுமையின்மை போன்ற பேராபத்துகளில் இருந்து பாதுகாக்க அனைத்து இந்து இயக்கங்களும் ஆன்மீக அமைப்புகளும் சமுதாய சங்கங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தர்ம ரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம் 2. ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ ஏமாற்றப்பட்டோ அறியாமையின் காரணமாகவோ மக்களை மதமாற்றக்கூடாது. அத்தகைய மதமாற்றங்கள் வன்முறையான மனித உரிமை மீறலே என்கிற கருத்தை நீண்டகால வரலாற்றிற்கு பிறகு இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மத பிரதிநிதிகளும் உலகில் உள்ள எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட நிலையில் உள்ளன. பூஜ்ய சாமி அவர்களின் வழிகாட்டலின்படி டிசம்பர் 2008 ஆம்ஸ்டர்டாம் நகரில் ஐக்கிய நாட்டு சபையின் ஆதரவில் கட்டாய மதமாற்றம் என்பது ஒரு வன்முறை என்னும் கருத்தை கொண்ட சர்வதேச ஒப்பந்தம் ஒன்றில் அனைத்து மத பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டு ஒப்புக்கொண்டுள்ளனர். ஆனால் அது ஏற்றளவில் இருக்கிறதே தவிர நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரசாங்கங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சட்டங்களை இயற்றி இருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. ஆகவே இந்த விஷயத்தை அரசாங்கத்திற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துக் கூற வேண்டியது இந்து இயக்கங்களின் தலையாய கடமையாகிறது. மேலும் அச்சுறுத்தல், பொருளாதார அல்லது உளவியல் நிர்பந்தங்களால் ஆசை காட்டல்கள் ஆகிய தார்மீகம் இல்லாத விதங்களில் கட்டாய மதமாற்றம் நடந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுத்து வாதாட போராட அனைத்து இந்து இயக்கங்களும் ஆன்மீக அமைப்புகளும் போராட முன்வர வேண்டும் என தர்மரட்சண சமிதி வேண்டுகோள் விடுக்கின்றது. தீர்மானம் 3. ஏமாற்றியோ ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ ஏனைய வரலாற்று காரணங்களுக்காகவோ மதமாற்றப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளையும் தாய்மதமான இந்து தர்மத்திற்கு திரும்பி வரும்படி தர்மரட்சண சமிதி அன்புடனும் தாழ்மையுடனும் அழைக்கின்றது. இது உங்கள் பாரம்பரியம், உங்கள் தாய்வீடு என அவர்களை உரிமையுடன் கைகூப்பி அழைக்கின்றது. உலகின் மிக உன்னதமான உங்கள் சமய பாரம்பரியத்திற்கு உங்களை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்க பூஜ்ய சாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் தலைமையில் இந்து சமுதாயம் தயாராக இருக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்ய இந்து சமுதாயம் காத்துக் கொண்டிருக்கின்றது. தீர்மானம் 4. இந்து சமுதாயத்தில் நிலவும் ஜாதி அமைப்புகளிடையே உள்ள வித்தியாசங்களை பயன்படுத்தி அவற்றை வெறுப்பாகவும் மோதல்களாகவும் மாற்றி இந்து சமுதாயத்தை வலுவிழக்க செய்ய தேச விரோத சக்திகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன. உதாரணமாக ஐயா வைகுண்டருடைய வரலாறை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஐயாவளி மக்கள் இயக்கம் கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர்கள் இங்கேயும் கூட அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த சதி திட்டத்தை புரிந்து கொண்டு அனைத்து சமுதாயங்களுக்கிடையேயும் நம்பிக்கையும் நட்புறவையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்து இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என அனைத்து சமுதாய தலைவர்களையும் தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம் 5. இருப்பதெல்லாம் இறைவனே என்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டுள்ள இந்து தர்மத்தில் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை. இடைக்காலத்தில் ஏற்பட்ட தீண்டாமை உட்பட அனைத்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகளையும் களைந்தறிந்து அனைத்து இந்துக்களையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு இந்துவும் முன்வர வேண்டும் என்று தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தர்மரட்சண சமிதி சமுதாய வாரியாக மாநாடுகள் நடத்தி ஒவ்வொரு சமுதாயத்தையும் அனைத்து வித தீண்டாமைகளையும் எதிர்த்து தீர்மானம் போடவும், ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு ஊரையும் தீண்டாமை அகற்றப்பட்ட கிராமமாகவும் தீண்டாமை அகற்றப்பட்ட ஊராகவும் மாற்றும் வகையில் கடுமையாக உழைக்கும் என்றும் உறுதி கூறுகின்றது. தீர்மானம் 6. சுவாமி விவேகானந்தரின்
150வது ஜெயந்தி விழாவை இப்போது இந்து சமுதாயமும் தேசமும் விமர்சையாக கொண்டாடுகின்றன. ஹிந்து ஞான மரபும் ஹிந்துக்களுமே பாரத தேசத்தின் முதுகெலும்பு. அதை ஹிந்து இயக்கங்களும் ஹிந்து சமுதாயத்தின் அங்கமான எல்லா கிளை சமுதாயங்களும் உணர வேண்டும். இந்த உணர்வை இந்து சமுதாயம் என்று பரப்பிட தர்மரட்சண சமிதி தன் அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி பணி செய்யும் என்று அது உறுதியளிக்கின்றது. இந்து சமுதாய ஒற்றுமை, ஆன்மீக வலிமை, சமுதாய சேவை ஆகியவை குறித்து சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை ஒவ்வொரு இந்துவும் உணரும்படி நாடெங்கும் மூலை முடுக்கெல்லாம் பரப்புவதற்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத தேவையாகும். அதனை இந்து சமுதாயம் தீவிரமாக செய்ய வேண்டும் என்று தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 7. இந்து தர்மத்தின் அனாதியான ஞான மரபு, புராண இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், வளமையான கலை பாரம்பரியங்கள், ஆன்மீக பொருள் கொண்ட சமய சின்னங்கள், புனிதமான கோயில் சிற்ப அம்சங்கள் ஆகியவை இன்று இந்து விரோத சக்திகளால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. உதாரணமாக வேதம், ஆகமம், பிரஜாபதி, காவிமுடை, கோவில், கொடிமரம், கிரிவலம், பரதநாட்டியம் என இந்து பாரம்பரியத்திற்கே சொந்தமான அம்சங்களை தவறாக பயன்படுத்தி இந்துக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி மதமாற்ற பிரச்சாரங்களை பெரும் அந்நிய பண உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை இந்து சமய சமுதாய தலைவர்களும் விழிப்புணர்வுள்ள பொதுமக்களும் எதிர்த்து அவற்றை தடுக்க சட்டத்திற்குட்பட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம் 8. உலகின் பூர்வீக மதங்கள் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு மதங்களால் அழிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் காலத்தின் ஆக்கிரமிப்புகள் பலவற்றிற்கு பிறகும் அவ்வாறு அழியாமல் இன்றும் தலைத்து ஓங்கும் ஒரு கற்பல விருட்சமாக இந்து தர்மம் மட்டுமே உள்ளது. இந்த தொன்மை வாய்ந்த நம் பாரம்பரிய தர்மத்தை அழிக்க பல பன்னாட்டு ஆதிக்க சக்திகள் உள்நாட்டு பிரிவினைவாத சக்திகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. இந்த நிலையில் நம் முன்னோர்களின் தியாகங்களால் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வந்துள்ள நம் இந்து தர்ம பாரம்பரியத்தை காப்பாற்றி அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது ஒவ்வொரு பாரத குடிமகனின் கடமையாகும். தர்மத்தை காப்பாற்றுவதே பாரத அரசின் கடமையும் ஆகும். அக்கடமையை நாம் ஒவ்வொருவரும் செவ்வனே செய்ய வேண்டும் என தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் முன்னிலையில் அறிவிக்கப்படுகின்றது. இந்த தீர்மானத்தை அங்கீகரித்து அனைவரும் இரு கரங்களையும் மேலே தூக்கி ஓம் என்ற ஓங்காரத்தை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி இந்து ஆன்மீக சங்கமத்தின் மூலம் சில தீர்மானங்களை இங்கே நிறைவேற்றியிருக்கின்றோம். அனைத்து தீர்மானங்களும் வாசித்த பிறகு எல்லா தீர்மானங்களுக்கும் சேர்த்து அனைவரும் இரு கரங்களையும் தூக்கி ஓம் என சொல்லி அங்கீகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தீர்மானத்தை வாசிக்கின்றேன். தீர்மானம் 1. உலகிலேயே தொன்மையானதும் உலகமெங்கும் உள்ள ஞானிகளால் போற்றப்படுவதும் மற்ற மதங்களையும் மதிக்கும் தன்மையுடைய ஒரே பாரம்பரியமான புனிதமான இந்து தர்மத்தை மதமாற்றம், ஒற்றுமையின்மை போன்ற பேராபத்துகளில் இருந்து பாதுகாக்க அனைத்து இந்து இயக்கங்களும் ஆன்மீக அமைப்புகளும் சமுதாய சங்கங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம் 2. ஆசை காட்டியோ அச்சுறுத்தியோ ஏமாற்றப்பட்டோ அறியாமையின் காரணமாகவோ மக்களை மதமாற்றக்கூடாது. அத்தகைய மதமாற்றங்கள் வன்முறையான மனித உரிமை மீறலே என்கிற கருத்தை நீண்டகால வரலாற்றிற்கு பிறகு இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மத பிரதிநிதிகளும் உலகில் உள்ள எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்ட நிலையில் உள்ளன. பூஜ்ய சாமி அவர்களின் வழிகாட்டலின்படி டிசம்பர் 2008 ஆம்ஸ்டர்டாம் நகரில் ஐக்கிய நாட்டு சபையின் ஆதரவில் கட்டாய மதமாற்றம் என்பது ஒரு வன்முறை எனும் கருத்தை கொண்ட சர்வதேச ஒப்பந்தம் ஒன்றில் அனைத்து மத பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டு ஒப்புக்கொண்டுள்ளனர்.
அது ஏற்றளவில் இருக்கிறதே தவிர நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரசாங்கங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சட்டங்களை இயற்றி இருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. ஆகவே இந்த விஷயத்தை அரசாங்கத்திற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துக் கூற வேண்டியது இந்த இயக்கங்களின் தலையாய கடமையாகிறது. மேலும் அச்சுறுத்தல், பொருளாதார அல்லது உளவியல் நிர்பந்தங்களால், ஆசை காட்டல்கள் ஆகிய தார்மீகம் இல்லாத விதங்களில் கட்டாய மதமாற்றம் நடந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுத்து வாதாட போராட அனைத்து இந்து இயக்கங்களும் ஆன்மீக அமைப்புகளும் போராட முன்வர வேண்டும் என தர்மரட்சண சமிதி வேண்டுகோள் விடுக்கின்றது. தீர்மானம் 3, ஏமாற்றியோ ஆசை காட்டியோ பயமுறுத்தியோ ஏனைய வரலாற்று காரணங்களுக்காகவோ மதமாற்றப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளையும் தாய்மதமான இந்து தர்மத்திற்கு திரும்பி வரும்படி தர்மரட்சண சமிதி அன்புடனும் தாழ்மையுடனும் அழைக்கின்றது. இது உங்கள் பாரம்பரியம், உங்கள் தாய்வீடு என அவர்களை உரிமையுடன் கைகூப்பி அழைக்கின்றது. உலகின் மிக உன்னதமான உங்கள் சமய பாரம்பரியத்திற்கு உங்களை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்க பூஜ்ய சாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் தலைமையில் இந்து சமுதாயம் தயாராக இருக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாட்டையும் செய்ய இந்து சமுதாயம் காத்துக் கொண்டிருக்கின்றது. தீர்மானம் 4, இந்து சமுதாயத்தில் நிலவும் ஜாதி அமைப்புகளிடையே உள்ள வித்தியாசங்களை பயன்படுத்தி அவற்றை வெறுப்பாகவும் மோதல்களாகவும் மாற்றி இந்து சமுதாயத்தை வலுவிழக்க செய்ய தேச விரோத சக்திகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றன. உதாரணமாக ஐயா வைகுண்டருடைய வரலாறை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஐயாவளி மக்கள் இயக்கம் கையெழுத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. அவர்கள் இங்கேயும் கூட அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த சதி திட்டத்தை புரிந்து கொண்டு அனைத்து சமுதாயங்களுக்கிடையேயும் நம்பிக்கையும் நட்புறவையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்து இந்த சதியை முறியடிக்க வேண்டும் என அனைத்து சமுதாய தலைவர்களையும் தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம் 5, இருப்பதெல்லாம் இறைவனே என்ற சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டுள்ள இந்து தர்மத்தில் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை. இடைக்காலத்தில் ஏற்பட்ட தீண்டாமை உட்பட அனைத்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகளையும் களைந்தறிந்து அனைத்து இந்துக்களையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு இந்துவும் முன்வர வேண்டும் என்று தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தர்மரட்சண சமிதி சமுதாய வாரியாக மாநாடுகள் நடத்தி ஒவ்வொரு சமுதாயத்தையும் அனைத்து வித தீண்டாமைகளையும் எதிர்த்து தீர்மானம் போடவும், ஒவ்வொரு கிராமத்தையும் ஒவ்வொரு ஊரையும் தீண்டாமை அகற்றப்பட்ட கிராமமாகவும் தீண்டாமை அகற்றப்பட்ட ஊராகவும் மாற்றும் வகையில் கடுமையாக உழைக்கும் என்றும் உறுதி கூறுகின்றது. தீர்மானம் 6, சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜெயந்தி விழாவை இப்போது இந்து சமுதாயமும் தேசமும் விமர்சையாக கொண்டாடுகின்றன. இந்து ஞான மரபும் இந்துக்களுமே பாரத தேசத்தின் முதுகெலும்பு. அதை இந்து இயக்கங்களும் இந்து சமுதாயத்தின் அங்கமான எல்லா கிளை சமுதாயங்களும் உணர வேண்டும். இந்த உணர்வை இந்து சமுதாயம் எங்கும் பரப்பிட தர்மரட்சண சமிதி தன் அனைத்து சக்தியையும் பயன்படுத்தி பணி செய்யும் என்று அது உறுதியளிக்கின்றது. இந்து சமுதாய ஒற்றுமை, ஆன்மீக வலிமை, சமுதாய சேவை ஆகியவை குறித்து சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை ஒவ்வொரு இந்துவும் உணரும்படி நாடெங்கும் மூலை முடுக்கெல்லாம் பரப்புவதற்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத தேவையாகும். அதனை இந்து சமுதாயம் தீவிரமாக செய்ய வேண்டும் என்று தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 7, இந்து தர்மத்தின் அனாதியான ஞான மரபு, புராண இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், வளமையான கலை பாரம்பரியங்கள், ஆன்மீக பொருள் கொண்ட சமய சின்னங்கள், புனிதமான கோயில் சிற்ப அம்சங்கள் ஆகியவை இன்று இந்து விரோத சக்திகளால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. உதாரணமாக வேதம், ஆகமம், பிரஜாபதி, காவி உடை, கோவில், கொடிமரம், கிரிவலம், பரதநாட்டியம் என இந்து பாரம்பரியத்திற்கே சொந்தமான அம்சங்களை தவறாக பயன்படுத்தி இந்துக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி மதமாற்ற பிரச்சாரங்களை பெரும் அந்நிய பண உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
இந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளை இந்து சமய சமுதாய தலைவர்களும் விழிப்புணர்வுள்ள பொதுமக்களும் எதிர்த்து அவற்றை தடுக்க சட்டத்திற்குட்பட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானம் 8. உலகின் பூர்வீக மதங்கள் பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு மதங்களால் அழிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் காலத்தின் ஆக்கிரமிப்புகள் பலவற்றிற்கு பிறகும் அவ்வாறு அழியாமல் இன்றும் தலைத்து ஓங்கும் ஒரு கற்பல விருட்சமாக இந்து தர்மம் மட்டுமே உள்ளது. இந்த தொன்மை வாய்ந்த நம் பாரம்பரிய தர்மத்தை அழிக்க பல பன்னாட்டு ஆதிக்க சக்திகள் உள்நாட்டு பிரிவினைவாத சக்திகளுடன் இணைந்து செயல்படுகின்றன. இந்த நிலையில் நம் முன்னோர்களின் தியாகங்களால் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வந்துள்ள நம் இந்து தர்ம பாரம்பரியத்தை காப்பாற்றி அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது ஒவ்வொரு பாரத குடிமகனின் கடமையாகும். தர்மத்தை காப்பாற்றுவதே பாரத அரசின் கடமையும் ஆகும். அக்கடமையை நாம் ஒவ்வொருவரும் செவ்வனே செய்ய வேண்டும் என தர்மரட்சண சமிதி கேட்டுக்கொள்கின்றது. இந்த தீர்மானங்கள் அனைத்தும் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் முன்னிலையில் அறிவிக்கப்படுகின்றது. இந்த தீர்மானத்தை அங்கீகரித்து அனைவரும் இரு கரங்களையும் மேலே தூக்கி ஓம் என்ற ஓங்காரத்தை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.